ரெடி ஆகுங்க, ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. சரியா? 2 டிக்கெட் ரெடி ஆகிடுச்சா? குளிச்சுட்டு இப்போ ஒன்று பாரு, கோயிலுக்கு போனால் அப்போ தான் தின்னுங்குது. யாராச்சும் கோயிலுக்கு போகும்போது தின்னுவாங்களா? நீங்கள் திப்பீங்க. அப்புறம் எப்படி சொல்ல நீ திப்பேன்னு? இவர் இப்போ தான் குளிச்சுட்டு போயின்னுக்கிறாரு. போங்க போங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, போங்க ஒவ்வொருத்தரா. தலையை சிக்கு உடையுமா? சிக்கு வச்சு தலையை ஆற வைய. நீயும் ரெடி ஆகு. ஏன் நாங்களாம் முடி வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், நீ என்னடனா அசால்ட்டாக சொல்கிற. அது ஜீன், அது ஜீன், அது அப்படிதான். அதை போகிறேன், நானும் போய் குளிச்சுட்டு வரேன். கேஷியர் நீ தான் எடுக்கணும். என்ன கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ரெடி ஆகிட்டியாடியா? கண்ணா பரா மொட்டை கண்ணையா? ஹாய், நீ என்ன உக்காந்து தூங்குற? மாட்டே ஆகிட்டு என்னக்கா அப்படியே உன்னை பேக் பண்ணி பார்சல் அனுப்பிச்சிடுவேன். ரெடி ஆகிடுவா. கத்திரிக்கோளம் எடுத்துக்கிட்டு போ. நானும் ரெடி ஆகிட்டேன். திடீர் பிளான். நல்லா இருக்கா ட்ரெஸ்? எனக்கு பொறாம. இப்போதான் நான் அதாவது இந்த கலர்ல சுடிதார்னு இப்போதான் நான் ட்ரை பண்றேன். சாரி நான் கூட 2-3 சாரி கட்டிட்டு இருக்கேன். யார் நீயா? நல்லா இருக்கா? எவ்வளோ எடுத்துக்கோன்னு கேட்குறிய? எடுத்துக்கோ, லேக்ஸ் கணக்கில் எடுத்துக்கோ. நம்மளது தானே, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏய், ஏன் காசு இது? ரெடி ஆயிட்டியா? டைம் ஆகுது. அவ கத்துற வரைக்கும் பத்துனுங்கிறாள் இல்லையா? பேரு சோம்பேறியா? ஏழுற மேல ஐயோ தாகம் தாங்களடி அம்மா, வெயில் என்ன பண்றது? அப்படி இருக்குது. நாங்களும் ரெடியாக தாங்கிறோம். நீ தான் மூதேவி ஆட்டம் உக்காந்துக்கிற, தலைமையில கையை வச்சுக்கின்னு. அப்படியே கொஞ்சம் லைட் திருப்பி பார்ப்போம். பாக்குறேன், நம்ம கூட வருதுமா. ஓரம் போங்கோ, பஸ் வருது. பஸ் ஒன்னும் உட்காந்து இருப்பாங்க, இல்ல அந்த சைடு இருப்பாங்க. பார்க்கலாம். ஷால் எடுத்து இந்த சைடுல முடி போடு. இப்படிதானே? ஏய், வியூ நல்லா இருக்குது மாமா. அடி என்னம்மா இத்தனை வண்டி? இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? அடி முருகா, கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். எப்பாடி இங்க நடந்து போனோம்னு ஆசைமா. என்ன வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அடுத்த வாட்டி வரும்போது முருகர் உன்னை நடக்க வச்சு கூப்பிட்டு வருவார். ஓகேவா? கை கும்பிடு பாப்போம். முடியாது. வண்டி ஓட்டு போய் கும்பிட முடியும் மாடி. நீ சொல்றத பார்த்தா இப்பதான் கிளியரா கிட்ட
முருகருக்கு காணிக்கை. செவ்வாய்க்கிழமை அதுவும் எவ்வளோ கூட்டம். ஐயோ முருகா கோயில் கோபுரம் மூடி வச்சிருக்காங்கப்பா. இது வரைக்கும் நான் பார்த்தேன். கௌதமா நான் நல்லா நீ நல்லா தான் இருக்க. அப்புறம் நான் நல்லா டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம தான் ஃப்ரீ. அவங்க 2 பேர் லைனில் வர போகிறாங்க. வெயிட் பண்ணி நம்ம சாமி பார்த்துட்டு நம்ம போயிட்டு வெயிட் பண்ண போகிறோம். அது நம்ம தப்பு இல்லை. வரோன்னு சொன்னால் அவங்க தான் வேணான்ட்டாங்க. பார்க்கலாம். ஐயோ மலை மேலே யார் பண்ணி பின்னாடி இருக்குல்ல அங்கே யார் அங்கே பிரச்சனை செய்கிறாங்க. ஜூம் பண்ணிடு. முருகர் கோயிலில் கூட அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்களாம்மா. அம்மன் கோயிலில் பண்ணி கூட நான் பார்த்தேன். வேண்டுதல் வந்து எல்லா தெய்வத்துக்கும் செய்வாங்க. முருகருக்கு தான் பண்ணணும். இங்கே தான் ஹேண்டிகேப்டு வயசானவங்களாம் போகிறதா? நார்மல் பீப்புள்ஸ் நாட் அலௌடா? போகலாம் போகலாம். வியூ நல்லா இருக்கு. விபூதி தான் சொல்கிறேன். என் நெத்தில விபூதியே இல்லை, கரைஞ்சிடுச்சு. நம்ம சாமி பார்த்து வெளியே வந்தாச்சு. இவங்க எப்போ வருவாங்க தெரியலையே. அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துக்கணும். எங்கன்னா பட்டாச்சு விட்டுமா நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாக ஜனம்தான் அன்னைக்கு. செவ்வாய்க்கிழமை இல்லைவா? விபூதி தான் வந்து வைப்பாங்க. தெய்வானை அம்மன் சன்னதியில் கொடுத்த குங்குமத்தை மட்டும் நெத்தியில் வச்சுட்டு என் அப்பன் முருகர் கொடுத்த விபூதியை என் நெத்தியில் வைக்கல. கேட்டா 2 மிக்ஸ் ஆயிடுச்சுமா, அதனால நான் வச்சாலும் அது உனக்கு தெரியலம்மா அப்படின்னு பாருங்க. இருக்கா இல்லையா? எங்க உனக்கு கண்ணு தெரியல. அம்மாவோட குங்குமத்தை வச்சா போதாது, அப்பாவோட விபூதியையும் வைக்கணும். வச்சிருக்கேன். நீ தான் வைக்கல. சுப்பி எனக்கு நீ வைக்க சொன்னேன், உன்னை வைக்க சொன்னேன். நீ எப்படி வச்சிருக்க? இப்போ என்ன உனக்கு வைக்கணும் அப்படி தானே? மறுபடியும் போய் உங்கள் அப்பா கிட்ட இந்த விபூதி கொடுப்பான்னு கேட்டு வாங்கிட்டு வா. வச்சு போய் வர்றதுக்குள்ள சட்னி ஆயிடுவேன். பரவாயில்லையே. உள்ள பார்த்தல எவ்வளோ ஜனன்ட்டு. இங்கே பார்க்குறதுக்கே எனக்காகவே பக்க 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 பக்கன்னு இதை பாருங்க. எப்படி ஜனம் இருக்காங்க. இங்கே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. இங்கேயே அப்படிதான் இருக்கு. ஆனால் ஜனம் இருக்கு. அங்கே இருக்கிற ஜனம் அதிகம். அந்த இடத்துல தான் வந்து கற்பூரம், இந்த உப்பு மிளகுலாம் வாங்கி போடுறது இங்கே தான். இந்த இடத்துல தான். இப்போ உன் தங்கச்சி தான் இன்னும் வரல. உன் தங்கச்சி எங்கள் அக்கா வரல. சாமி நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டு உள்ள ஸ்பெஷல் லைனில் போயிட்டு வந்துட்டோம். பாப்பாவும் அச்சுமாவும் வந்து உள்ள க்யூவில் நின்று போகிறாங்க. ஹரி சாமி பார்த்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஹரிஷ் எங்க ஹரிஷ் பேர் போட்டுருக்குமா அந்த அண்ணன் ஒயிட் டிஷர்ட்டில்? நான் கூட என் பிள்ளைய தான் கூப்பிட்றேன் கடைன்னு பார்த்தேன். அவன் ஏன்டா இங்கே வரான்? ஹரிஷுக்கு சொன்னா எனக்கு தூக்கி போட்டு மிதிக்க மாட்டான். அவன் டூர் போயிருக்கானே, அவன் எங்கே வர போகிறான்னு யோசிச்சேன். உன் தங்கச்சி வந்தா அவங்க கிட்ட இருக்க விபூதி எடுத்து உங்களுக்கு வச்சு விட்றேன். ஓகே? அவளும் எங்கள் உன்ன மாதிரி குடும்பத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு வராங்க. அது என்னோட ஃபால்ட். இங்கே தான் வந்து நீர்மோர் கொடுக்குறாங்க, இலவச நீர்மோர் கொடுக்குறாங்க. சாமி பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு வந்து இங்கே இப்போ தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோர் கலந்து கொடுப்பாங்க. நாங்கள் வாரம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்து இங்கே தான் ஒரு பொழுது விடுவோமே. கரெக்டாக இங்கே வந்து உட்காருவேன். அச்சுமா வரும், ஒரு டம்ளர் எனக்கு வாங்கி வந்து கொடுக்கும், நான் குடிப்பேன். அப்புறம் அவள் ஒரு டம்ளர் வாங்கி குடிப்பேன். 2 பேரும் மோரை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து திருப்தியாக வயிறு நிறையும் மனசும் நிறையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். ஒருபோதே அந்த மோர் குடிச்சு தான் விடுவோம் நாங்கள் முருகர் கோயிலில். நீ குடி. நான் முன்னாடி பண்ணேன்.
போயிட்டீங்க, இதோ வரேங்க. அம்மா பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்க. வந்தோடனே கத்துவாளுங்க போய். ஃப்ரீ தான். இந்த பேர் வந்தோடனே இங்கே அட்டெண்டன்ஸ் பண்ணல, அங்கே போயிட்டது. எங்க கொசா கியூ அதிகமாகுது. பண்ணா இந்த விபூதி ஒயிட் விபூதியா? அது என்னடி ஒயிட் விபூதி? மூஞ்சே தெரியலடி அங்க. சாமி பார்த்துட்டு வெளியே உட்காந்து இருக்கும்போது எங்கள் பெரிய மச்சினன் பையனும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. பையன் வந்து படியில் வந்திருக்காங்க, கோயில் படியில். ஒய்ஃப் எங்கள் மச்சினன் பொண்டாட்டி வந்து பஸ்ஸில் வந்திருக்காங்க. அந்த படியில் நாங்கள் உட்காந்து இருக்கும்போது எங்களை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டான். எங்கள் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தான். அப்புறம் சமோசா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் நான் கேட்டேன், யார் யாரெல்லாம் வந்தீங்கன்னா, நானும் அம்மா தான் வந்தோம், நான் படியில் வந்துட்டேன், அம்மா பஸ்ஸில் வந்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நீங்கள் சாமி பார்த்தீங்களான்னு கேட்டேன்.